அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அப்போ நம்ம ஒரு இது சொல்லியிருப்பீங்க, எல்லா பேரும் மூலாதாரத்தில் விநாயகர் தான் இருப்பார்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பாடல் பாடியிருப்பீங்க, இருட்டறையில் மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் அறிந்து குருட்டினை நீக்கி மரட்டியவளை மனமுறிந்தாள். அப்போ அந்த இடத்துல வந்து அம்மன் இருக்காங்கன்றீங்க. ஆமாம், அது அம்மனை இப்போ கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை இருக்கும். அம்மன் சிலையை பாம்பு போய் மூடின்னு இருக்கும். கண்ணு தான் தெரியும் அம்மனுக்கு, மீதி எதுவும் தெரியாது. அதே மாதிரி மூலாதாரத்தில் அம்பாவில் விநாயகர் தான் மூடிக்கின்னு இருக்கிறார். அதான் ராகு கேதுன்றது. மூலாதாரத்தில் அதான் மூடிக்கின்னு இருக்குது. அதனால தான் முதல் பிள்ளையாரை கும்பிட்றது, எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையாரை கும்பிட்றது. அவர் தான் வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறார். அவர் கதவு திறந்து விட்டால் தான் நீ அடுத்த போக முடியும், அம்பாலை பார்க்க முடியும், எல்லோரும் போகிறோம். இது எப்படின்னா அம்பாலை எடுத்துன்னு போய் சிவத்தோடு சேர்க்கணும். அதுக்கு சொல்கிறார் திருமூலர். இது வேறு, அது வேறு. அது வேறு. ஐயா இன்னொன்றுங்க, இது இப்போ குழந்தை பேர் கர்ப்பத்தடை பண்ணுறாங்க பெண்கள், அவங்க வந்து நம்ம பாடம் வாங்கி அந்த மேல்நிலைக்கு போகலாமையா? எல்லாராலையும் போக முடியும் மனசு இருந்தால். மனசு இல்லாதவன் எது இல்லைனாலும் போக முடியாதுப்பா. இதுக்கு அடிப்படை மன உறுதி வேணும். மன உறுதி இல்லாதவங்க இதில் போய் எந்த தடை பண்ணாலும் தடை பண்ணலனாலும் போக முடியாது. நம்ம பாடம் வந்து ஒரு அற்புதமான பாடம், அழகாக நம்ம சித்தர்கள் அழகாக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. வாழையடி வாழையாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இது வாழையடி வாழையாக வரல, ஒரு சிலர்கிட்ட தான் வருது. வாழையடி வாழையாக வந்தால் எல்லா இடத்துலையும் சித்தர்கள் உபதேசம் கொடுக்கலாம். எங்கேயும் கொடுக்கலையே, அவன் புக்கை படிச்சுட்டு கற்பனையில் இல்லை உபதேசம் கொடுத்துங்கிறான். அதனால் வாழையடி வாழையாக வரல. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. சில பேர் வெளியே சொல்லாமல் நமக்கு வேணாம் இந்த வம்புன்னு ஒதுங்கி நிற்கிறான். ஏன்னா மக்களோடு சேர்ந்து மக்களை நல்வழிப்படுத்தணும் போது அவனுக்கு வராத கெட்ட பேர்கள்லாம் வரும், தேவையற்ற கெட்ட பேர்கள் வரும். ஏன்னா இது அஞ்ஞானி, அவன் ஞானி. ஞானி பார்க்குறது மனுஷனை நல்வழிப்படுத்தணும்னு, அஞ்ஞானி பார்க்குறது இவனை எப்படியாவது குறை சொல்லணுன்ட்டு. இதை மாதிரி இருக்கிற உலகத்தில் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இவ்வளவு அழகாக நம்மளுக்கு இந்த கலைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இயேசுநாதர், நபிகள் நாயகம் இவங்கெல்லாம் பெரியம்மா, அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காது. அவங்க ஏன் அந்த 12 சீடர்கள் கூட சொல்லிக் கொடுக்கல? அந்த நாட்டு மக்கள் கூட யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல? இது வந்து வேறு, அது வேறு. நபிகள் நாயகமோ அவங்க வந்து பக்தி யோகத்தில் தான் போயிட்டு. நபிகள் நாயகமோ இயேசுநாதரோ 2020 வருஷம் தான் ஆச்சு. இயேசுநாதர் வந்து நபிகள் நாயகம் வந்து 1600 வருஷம் தான் ஆச்சு. சித்தர்கள் வந்து 10,000 12,000 வருஷம் ஆச்சு. வள்ளுவரை இயேசுநாதருக்கும் நபிகள் நாயகத்தும் 100 வருஷம் முன்னே வந்தவர். வள்ளுவர் எழுதாதது இனிமேல் ஒருத்தன் எழுத முடியும். அதனால் எழுதுனாங்க எல்லாரும். பைபிளில் எல்லா ரகசியமும் இருக்குது. ஆனால் அவன் அறிய விரும்பலை. ஏன்னா இதில் வரும்போது அவன் ஆடம்பரத்தை ஏற்றுக்க முடியாது. அப்போது உலக வாழ்க்கைக்கு எதை சொல்லிக்கிறாங்களோ அது வரைக்கும் எடுத்துக்கின்னு வாழ்ந்துட்டு போகிறாங்களே தவிர ஞானத்துக்கு போகணுன்னு யாரும் போகல. ஏன்னா ஞானம்ன்றது புக்கில் இல்லை, நமக்குள்ளே இருக்கும். அவங்க புக்கு படிச்சுட்டு போகும்போது ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடவுளை வாழ்த்திட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். எல்லா நூல்கள்லேயும் இறைவனை அடையிறதுக்கு வழி சொல்லிக்கிறாங்க. எல்லா மகானும் சொல்லிக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கிட்ட இருக்குது, இயேசுநாதர் சொல்லிக்கிறார். ஆனால் மனிதன் அதை எடுத்துக்கல. இவனுக்கு எது சாதகமாகுதோ அது வரைக்கும் எடுத்துன்னு தெரியறான். சரியான முறைப்படியா? அதான் வித்தியாசம். அதனால் இவன் புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். அதனால் அதுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய செயலில் இருக்கும். அப்படி போகுமே தவிர அதில் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பைபிள்லேயும் எல்லா ரகசியமும் இருக்குது, குரான்லேயும் எல்லா ரகசியமும் இருக்குது. ஆனால் மனிதன் வந்து அவன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அது வரைக்கும் எடுத்துக்கினாங்க. அதனால் அவங்க சொல்லலைன்னு சொல்ல முடியாது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மக்கள் ஆரம்ப அடிப்படையிலேருந்து இங்கே எல்லாரும் வாழையடி வாழ கற்றுக்குன்னு வர்றதுனால இன்னமும் இதை சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். ஒரு சில பேர் புக்கை பார்த்துட்டு சொல்லிவிட்டு அதோட போயின்னுக்கிறாங்க. அது அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம யாரையுமே குறையும் சொல்ல முடியாது, யாரையும் நிறையும் சொல்ல முடியாது. ஏன்னா மக்களும் அப்படி தான் விரும்புது. ஆடம்பரமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்க அப்படின்னு போகிறான் மனுஷன். இதில் யாரோ ஒருத்தன் ஞானத்தை தேடணும்னு வரான். மீதி பேரெல்லாம் அந்த நேரம் பொழுதுபோக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும். மனசுக்காக அவன் அந்த ஆன்மீகத்தில் போகிறேன்னே தவிர இறைவனை அடையணும்னு யாரும் ஆன்மீகத்தில் போகல. அதனால் அவனால் உணர முடியாதுக்குது. சாமி ஆத்மானக்க சாமி, இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஆத்மானக்கங்க சாமி. அதாவது நான் இது வரைக்கும் 6 வருஷமாக வந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் நான் வந்ததில்லை. ஏன்னா நான் வந்து ஒரு தூசு உங்களுக்கெல்லாம், அதனால் எனக்கு அந்த பக்குவம் வரல. ஐயா தான் எனக்கு இன்றைக்கி
வரத்துக்கு பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு எந்த கேள்வியும் தோணலை. ஏன்னா ஐயா சொல்லுவார், அமைதியாக பண்ணுங்க, அதையே நினச்சி வாழுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் எல்லாம் சொல்லாதது எதுவுமே இல்லை. அதனால் அதை கேட்டு அதுபடியே நான் யோசித்து அப்படியே வாழ்ந்துட்டு போயின்னு இருக்கேன். ஆனால் இப்போது நான் 5 வருஷமாக என்னை பக்குவப்படுத்திட்டார். 6 வருஷமாக நான் 32 வயசுலேருந்தே என்னை வந்து செதுக்கி 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 என்னை 60 வயசு வரைக்கும் செதுக்கியாச்சு. நான் என் கணவர் இறந்து 35 வருஷம் ஆயிடுது. எனக்கு இப்போ 67 வயசு ஆகிடுது. நான் எவ்வளவு செதுக்கணுமோ அவ்வளோ செதுக்கி இப்போ பக்குவ நிலைக்கு வந்து நான் இப்போ சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, தைரியமாக இருக்கிறேன். அதனால் வந்து இப்போ தான் எனக்கு இந்த பக்குவத்தை கொடுத்துருக்காரு கேள்வி சொல்கிறதுக்கே. நெற்றியில் திருநீர் குங்குமம் எதற்காக வைக்கிறார்கள் என்பதை நம் சத்குருவின் வாயிலாக தெரிந்து கொண்டேன். ஆனால் இன்று நீலம், பச்சை, இன்னும் பல வண்ணங்களில் பொட்டு வைப்பதன் சூட்சமம் என்ன? உண்மை பொருள் 2 பொருள் தான். ஒன்று திருநீர், ஒன்று குங்குமம். எதுக்காக சாமி திருநீரும் குங்குமம் மட்டும் முக்கியமான பொருள் அப்படின்னு சொன்னால், இந்த 2 பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் வர முடியாது. திருநீரோட அடையாளம் விந்துவாகவும் குங்குமத்தோட அடையாளமாக சுரோனிதமும் இருந்தால் மட்டும்தான் உயிர் உடலை எடுக்க முடியும். அப்பாவானவர் திருநீர் என்னக்கூடிய அந்த விந்துவை அம்மாவோட யோனிப்பையில் போகலைன்னு சொன்னால் அம்மாவோட சுரோனிதம் இந்த உடலை உருவாக்காது. இந்த உடலை உருவாக்கினது தாய், இந்த உடலுக்கு உயிரை கொடுத்தது தந்தை. இது 2த்துக்கும் சாட்சியாக இருக்கிற பொருள் இந்த திருநீரும் இந்த குங்குமம். அதனால தான் சின்ன கோயிலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் 2 வண்ணம் தான் அடிப்பாங்க. ஒன்று வெள்ளையும் ஒன்று காவியும். இது 2மே என்னது? விந்துவும் சுரோனிதத்தோட தத்துவம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. உயிர்கள் ஜனிக்கலைன்னா இறைவனுக்கும் வேலை இல்லை. மனுஷன்னு ஒரு கூட்டம் இல்லைன்னு சொன்னால் இறைவனை பற்றி யார் பேச போகிறா? அவசியம் என்ன? எந்த மாட்டுக்கும் இறைவனை யோசிக்க நேரம் இல்லை. ஏன்னா அதுக்கிட்ட மனம் என்றது இல்லை. மனம் என்ற ஒரு பொருள் மனுஷனுக்கு மட்டும் இருக்கிறதுனால அவன் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு ஒரு பேரை கொடுத்துருக்குறான். அந்த பேர் இறைவன். அது கடவுள், அது சிவனுவான், ஒருத்தன் அல்லானுவான், ஒருத்தன் இயேசுனுவான். எத்தனை விதமாக சொன்னாலும் அந்த ஒரே பொருள் இங்கே பல வடிவத்தை தாங்கி வந்திருக்கு. அப்போ உண்மை பொருள் 2 தான். இது காலப்போக்கில் அவங்கவுங்களோட சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வண்ணங்கள் மாறும். ஆனால் இந்த எந்த வண்ணங்களும் இந்த உண்மைத்தன்மைக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாதது. புரியுதுங்களா? இப்போ ஐயப்பனுக்கு போகிறோம், கருப்பு வேட்டி தான் கட்டுறோம். ஏன் சாமி ஐயப்பனுக்கு கருப்பு வேட்டி கட்டுறோம்? ஏன் வேறு வேட்டி கட்டினா என்ன அப்படின்னு கேள்விகள் வரலாம். வேறு வேட்டி கூட கட்டலாம். ஆனால் அவனுக்கு ஏன் அதை பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவன் மாயைக்கு பிறந்தவன். மாயையோட அம்சமாக இருக்கக்கூடிய அந்த மணிகண்டனை நீ பார்க்க போனால் மாயையோட அவதாரம் என்ன, வடிவம் என்ன? இருள். அந்த இருளோட வண்ணம் என்ன? கருப்பு. அப்போது மாயையோட வடிவமாக இருக்கக்கூடிய மணிகண்டனை நீ வழிபடணும்னு சொன்னால் அவனோட தோற்றமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடையை கட்டிக்கின்னு போ. புரியுதுங்களா? அப்போது முருகனை கும்பிட்றோம் சாமி என்ன பண்ணான்னா, இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் காவி கட்டுவாங்க, முருகனை கும்பிட்றவங்க. ஆனால் தென் பக்கம் பானோம்னா பச்சை வேட்டி கட்டுவாங்க. புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்த ஒரு பரிபூர்ணத்துவம் எதில் இருக்குதுன்னா இந்த திருநீரும் இந்த குங்குமம் மட்டுமே என்னன்னைக்கும் நிலைச்சி நிற்கும். அது இல்லாமல் உயிர்கள் உருவாகாது. உயிர்கள் உருவாகிறதுக்கு சத்தியமான சாட்சியான 2 பொருள் இந்த 2 பொருள் தான். மற்றதெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளரும். சாமி என்னுடைய அனுபவத்துலேயும் அந்த திருநூறுக்கு நான் மகிமையை கண்டுபிடிச்சிட்டேன் சாமி. உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த திருநூறு தான் எனக்கு அந்த ஒரு 2 நாள் இதுன்னும் போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ திருநூறு தான். இப்போ எனக்கு எப்போவுமே அந்த திருநூறு தான், அதை வச்சுடுவேன். காலையில் எழுந்ததும் அதுதான் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால அந்த திருநூறு மகிமை தெரியும். ஆனால் இப்போ கேட்கணும்னு சொல்கிறேன். இன்னொரு கேள்வி வந்து நீங்களே சொல்லிட்டீங்க சாமி, இந்த உண்டியல் கதையை வந்துச்சா? வந்துட்டு சந்தோஷம் சொல்லிட்டீங்க சாமி. சரி சாமி ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சாமி. எனக்கு என்னென்னா நான் 32 வருஷமாக ரொம்ப உழைச்சி தான் எங்கள் பசங்களை காப்பாற்றி இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. அந்தளவுக்கு குழந்தைங்க தான்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தேன். ஆனால் இப்போ அதனால தான் எனக்கு அந்த படிப்புன்னா மட்டும்
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நான் படாத பாடுபட்டு நல்ல நிலையில் படிக்க வச்சேன். ஒரு எம்எஸ் வரைக்கும் படிக்க வச்சேன். பிஎம்எஸ், ஒருத்தன் பிஎஸ்சி எம்பிஏ படிக்க வச்சேன். 2 பேரும் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. 2 குடும்பமும் நல்லா இருக்காங்க. அந்த கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும் சாமி. அதனால் என் பிள்ளைங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, படிப்புக்குன்னா நம்ம செய்வோம் அப்படின்னு. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அந்த படிப்புக்கு ஒவ்வொரு வருஷமும் நான் பட்ட கஷ்டம் தெரியும். அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் சாமி. அதனால் இப்போ என்னை எவ்வளோ செதுக்கணுமோ அவ்வளோ நான் ஒவ்வொரு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இதனால தான் இப்படியெல்லாம் நடந்தது, இதனால தான் இப்படியெல்லாம் நடந்தது. தங்கத்தை உருக்கி 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 நகையாக்கினா போல என்னை உருக்கியிருக்காரு பொழுது. இப்போ உருக்கி 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 நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு தெளிவான நிலையில் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்றது. நான் இதை சொல்கிறதெல்லாம் ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்ப்பேன். இதான் இப்பொழுது உண்மை. நம்ம அப்படியே நம்ம கடவுளை மறக்காமல் இருந்தோம், அதனால் நம்மளை செதுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்றது நல்லா உணர்ந்துட்டேன் சாமி. அதனால் எந்த கேள்வியும் எனக்கு கேட்க தோணலை. ஐயா எல்லா கேள்வியும் சொல்லிட்டாரு. அதுக்கான பதிலும் என் அனுபவத்தையும் நான் பார்த்துட்டேன், திரும்பி பார்த்துட்டேன். அதனால் எனக்கு எந்த கேள்வியும் தோணலை சாமி. ஐயாவோட பாதையை தொடர்ந்து பின்பற்றி நிற்பேன் சாமி. அதுதான் என்னுடைய நன்றி.